அதை மக்கள் மத்தியில கொண்டு சேர்றதுனால இப்ப ஆர்கானிக்காட்டே நாம் தமிழருக்கு நல்ல கூட்டம் வருது. அதுவும் இடும்பாவனம் கார்த்திக்கு வந்து 24 இடும்பாவனம் கார்த்திக்கு என்ன கூட்டம் வந்தோ அதை விட மிக அதிக அளவிலான கூட்டங்கள் வருது. ஸோ இந்த 4 பேருமே நட்சத்திர வேட்பாளர்கள். 4 பேருமே நாம் தமிழரோட கட்சி கொள்கைகளை மக்கள் மத்தியில கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அறிவு, திறமை, ஆற்றல்லாம் மிக்கவங்க. ஸோ அவங்க வந்து அந்த சட்டமன்ற தொகுதியில மக்கள் மத்தியிலையும் மற்ற சாதாரண ஒரு கேண்டிடேட்டை விட ஆற்றல் மிக்கவர்களா தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆற்றல் மிக்கவர்களை தான் சீமான் வந்து 214க்குமே அவர் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. இதுதான் உண்மை நிலைமை. 2024லயும் நாம் தமிழர் 8 விழுக்காடு வாக்கு வர்றது காரணம். ரொம்ப திறமையான கேண்டிடேட்ஸை சீமான் நிறுத்தினது ஒரு காரணம். இப்பவும் 100, 150 பேர் கேண்டிடேட் 25 to 30 வயது உள்ளவங்கள ஒரு 100, 150 பேர்கிட்ட போடுறதா அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுவும் அவர் தயார் பண்ணிட்டாரு, கேண்டிடேட் போடுறாரு. சீமானோட இந்த பிளஸ் என்னன்னா கன்சிஸ்டன்சி, டிரான்ஸ்பரன்சி, உறுதியா ஒரு இடத்துல நிலைப்பாட்டோட இருக்கிறது, டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மையோட இருக்கிறது, பார்ட்டிசிபேஷன், எல்லா தேர்தலையும் மக்களை நம்பி பார்ட்டிசிபேஷன்ல இருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஐயா எடப்பாடி பழனிசாமி நிக்கல. உண்மையிலே இன்னைக்கு ஊடகத்துல பலரும் பலவிதமா பாதிச்சாலும் கூட மனச்சாட்சிப்படி நான் ஐயா ஏன் நிக்கலன்னு சொல்றதுக்குள்ள காரணத்தை சொல்றேன். ஆற்றல் அசோக்குமார்னு ஒருத்தர் அவரோட ஈரோடு அந்த கேண்டிடேட்டா நின்னாரு. 23 விழுக்காடு வாக்குகள் ஈரோடு கிழக்குல எடுத்தார். 23 விழுக்காடு வாக்குகள்ங்கிறது அதிமுக, ரெட்டையில, சைதை துரைசாமி, கே சி பழனிசாமி எல்லாம் ரெட்டலையை குறைச்சு பேசுறதை என்கிட்ட வருத்தப்படுறாங்க. பட் எடப்பாடி கேள்வருக்கு ரெட்டலை வேல்யூ இழக்குது. நான் அதை சொல்லாம இருக்க முடியாது. கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி, தேமுதிக, பிரேமலதா அம்மையார், புதிய தமிழகம், முபாரக், இவங்கெல்லாம் சேர்ந்து 23 விழுக்காடு எடுத்தாங்க. ஆற்றல் அசோக்குமார் மணி பேக் அவர் ஜெயிப்பார்னு கூட ஊடகத்துல பலரும் சொன்னாங்க. யாரையும் நான் கிண்டல் பண்ணல, பிரதேஷ் தான் சொல்லியிருப்பாங்க. அவர் எடுத்தது 23 விழுக்காடு வாக்கு தான். அப்ப இடைத்தேர்தல் வந்தா எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி கிடையாது. ஆற்றல் அசோக்குமார் கேண்டிடேட்டா நிற்க மாட்டாரு. அப்ப 23ங்கிறது 15ஆ போயிரும், 18ஆ போயிரும். சீமான் 8.3 விழுக்காடு எடுத்திருக்கிறார். அவர் ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு தலைவர், பிரச்சார வலிமை கொண்டவர். காசு பணம் பற்றி கவலைப்படாம தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள நாம் தமிழர் வந்து ஈரோடு கிழக்குல கொள்கை ரீதியா வந்து நிற்பாங்க. இடும்பாவனம் கார்த்திக்கு, சாட்டை துரைமுருகன் எல்லாரும் நிற்பாங்க. அதுல ஒரு 5 விழுக்காடு வாக்கு கூடினாலும் 13.4, 15ன்னு சொல்லும் போது எடப்பாடிக்கும் சீமானுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு ஆகி போகும். இப்போ கொங்கு மண்டலத்திலே எடப்பாடிக்கும் சீமானுக்கும் கொங்கு வேளாளர்கள் உள்ள அடர்த்தியா உள்ள பகுதியிலே வித்தியாசம் இல்லைன்னா, அப்போ தென் மாவட்டத்துல எல்லாம் சீமான் வந்து எடப்பாடியோட மிக அதிக ஓட்டு 26ல எடுப்பாருன்னு மக்கள் மத்தியில போயிடும். அதை தடுக்கிறதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி சீப்பை ஒழிச்சுச்சா கல்யாணம் என்னங்கிற மாதிரி ஒரு ஜிம்மிக்ஸை காட்டினார். அப்ப சீமானோட கான்ஃபிடன்ட் வைஸ் பார்ட்டிசிபேஷன், எல்லா தேர்தலையும் தொடர்ந்து பங்கெடுத்தல்